அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை யூடியூப் சேனல் சார்பாக ஒவ்வொரு நாளும் நமது ஆன்மீக சிவசொந்தங்களுக்கான எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் மிக எளிமையாக நம்ம தொகுத்து வழங்கிட்டுருக்கோம். எங்களது சேவை பல பேரை சென்றடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பணியை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இன்று ஒரு புதிய சேவையை அறிமுகப்படுத்துகிறோம். இன்று 27/1/2025 தை 14 திங்கட்கிழமை தேய்பிறை பிரதோஷம். அடியேன் எப்போவுமே தேய்பிறை பிரதோஷத்தன்று எனது ஈசனுக்கு மிக சிறப்பாக வழிபாடுகளையும் பூஜைகளையும் செய்வது வழக்கம். இன்று தை மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள அக்னி தீர்த்தம் சிறிது சேகரித்து வந்து அந்த அக்னி தீர்த்தத்தை கலசமாக கட்டி ஈசனுக்கு சிறப்பு வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் அடியேன் இன்று பிரதோஷ நேரத்தில் செய்ய போகின்றேன். இந்த பிரதோஷ வழிபாட்டின் போது எனது ஆன்மீக சிவசொந்தங்களாகிய உங்களது வேண்டுதலையும் ஈசனத்தில் சேர்க்கலாம் என்று முடிவெடுத்துள்ளேன். எனவே இந்த ஆடியோவை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அருமையான சொந்தங்களே, உங்களுக்கு ஈசனின் மீது பக்தி இருந்தால், ஈசனின் மீது முழு நம்பிக்கை இருந்தால், இந்த தேய்பிறை பிரதோஷ வழிபாட்டில் உங்கள் வேண்டுதல்களையும் நீங்கள் சொல்லலாம். நிச்சயம் ஈசன் அருளால் அது நிறைவேறும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேண்டுதல்கள் என்பது நாம் எந்த வகையில் ஈசனிடம் செலுத்துகின்றோமோ அந்த வகையில் விரைவில் அதற்குண்டான பலன் நமது குடும்பத்தை வந்து சேரும். ஒரு குருமுகமாக அடியனை பொறுத்தளவுக்கு ஈசனுக்கு தொண்டு செய்வது அடியனுடைய பணின்னு உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும். ஒரு குருமுகமாக வேண்டுதல்களை நாம் ஈசனத்தில் சேர்க்கும் பொழுது அதற்கு பலன் மிக அதிகமாகவும் மிக விரைவாகவும் கிடைக்கும். இனி வருங்காலத்தில் நிறைய ஹோமங்கள் நடக்கும். அதில் எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்காக பிரார்த்தனைகளை செய்ய போகிறோம். இன்றைய ஹோமத்தில் உங்கள் பிரார்த்தனையை, உங்கள் வேண்டுதல்களை வைக்க எந்த கட்டணமும் கிடையாது. அனுமதி இலவசம். நீங்க செய்ய வேண்டியது, டிஸ்பிளேல எங்களது வாட்ஸ்அப் நம்பர் தந்திருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும். உங்க பேரு, உங்க குடும்பத்தார் பேரு, உங்க குலதெய்வம் தெரியலனா இஷ்ட தெய்வம். எதற்காக குலதெய்வத்தோட பேர் கேட்கறேன்னு சொல்லிடுறேன். உங்கள் குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்திடம் முதல்ல அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம பிரார்த்தனையை வைக்கணும். அதனால தான் உங்கள் குலதெய்வத்தோட பேரை கேட்குறோம். சரிங்களா? உங்கள் குலதெய்வம் தெரியலனா இஷ்ட தெய்வம் பேர் மற்றும் ஒரே ஒரு பிரார்த்தனை. நிறைய பிரார்த்தனைகள் கொடுக்க வேண்டாம். அடுத்தடுத்த யாகத்தில் உங்கள் பிரார்த்தனை சொல்லுங்கள். இன்று நடக்கும் தேய்பிறை பிரதோஷ யாகத்தில் ஒரே ஒரு பிரார்த்தனை உங்கள் குடும்பம் சார்பாக நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யலாம். சாமி, வாட்ஸ்அப்பில் பதிவு செய்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், நான் கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்லட்டுமானாலும் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் பதிவிடலாம். உங்கள் பேர், எந்த மாவட்டம், அட்ரஸ்லாம் வேண்டாம். தயவு செய்து அட்ரஸை பதிவு செய்ய வேண்டாம். உங்கள் பேர், நீங்கள் எந்த மாவட்டம், உங்கள் குடும்பத்தாரின் பெயர், ராசி, நட்சத்திரம், உங்கள் குலதெய்வம் மற்றும் உங்கள் பிரார்த்தனையை மிக சுருக்கமாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அல்லது 2 வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு பதிவு செய்யுங்கள். உங்கள் பிரார்த்தனைகள் இன்று மாலை 4:30 மணிக்குள் எங்களை வந்து சேருமாறு பார்த்து கொள்ளுங்கள். 4:30 6 மணி வரை உங்களுக்காக ஈசனிடத்தில் அடியேன் உங்கள் பிரார்த்தனையை வைக்கின்றேன். நிச்சயமாக அக்னி தீர்த்தத்தை கொண்டு கலசம் கட்டி நான் செய்யும் இன்றைய பிரார்த்தனையின் போது உங்களது வேண்டுதல்கள் ஈசனின் செவிக்கு சென்று சேரும். உங்கள் பிரார்த்தனைகள், உங்கள் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும். அதற்குண்டான சாத்தியங்களும் வாய்ப்புகளும் உங்களை வந்து சேரும். இந்த சேவையை இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல பெருமை அடைகிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு பகிர்ந்துக்கோங்க. இன்றைய யாகத்திற்கு எந்த கட்டணமும் கிடையாது என்பதை மகிழ்ச்சியோடும் சிவத்தன்மையோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களது ஆனந்த ஒளி அறக்கட்டளை ஒவ்வொரு நாளும் உணவு சேவைகளை இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உணவு சேவைகளை செஞ்சிட்ருக்கோம், அன்னதானங்களை செஞ்சிட்ருக்கோம். அது உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும். உங்கள் குடும்பம் சார்பாக ஏதாவது உதவிகள் செய்ய விருப்பம்னா எங்களது கூகுள் பே, ஃபோன்பே நம்பரும் கொடுத்துருக்கோம். டிஸ்பிளேல மனமிருந்தால் உதவலாம். இன்றைய யாகத்திற்கு எந்த கட்டணமும் கிடையாது. மீண்டும் தகவலை பதிவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.